அனைவருக்கும் நமஸ்காரம். சித்ரா பௌர்ணமி வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வரவிருக்கிறது. அப்படி என்ன விசேஷம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது புரியாது. சித்திரை மாதத்தில் தான் சூரியன் உச்சம் பெறுறார்னு தெரியும். ஆனா அந்த பௌர்ணமி தினத்தில் சந்திரனும் உச்சம் பெறுகிறார். ஆக ராஜ கிரகங்கள் இரண்டுமே உச்சம் பெறக்கூடிய நாள் தான் அந்த சித்ரா பௌர்ணமி. அந்த நாள் அன்னைக்கு நம்ம கேட்ட வரங்கள், அன்னைக்கு பண்ற பூஜைகளுக்கு பலாபலன்கள் ரொம்ப 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 அதிகம். அன்னைக்கு நமக்கு வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். ரொம்ப விசேஷம். ஸோ அந்த நாளை மிஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு. சரி, இப்போ நான் சொன்னேன் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறக்கூடியதனால் சித்ரா பௌர்ணமின்னு. ஆக இந்த நாள் அன்னைக்கு யாரை துதிக்கிறது? சித்திரகுப்தனை. ரொம்ப ஈஸி இல்லையா? ஆக்சுவலாக பார்வதி தேவி படம் வரைஞ்சிட்டு இருந்தாலும் அதுக்கு உயிர் கொடுத்தோன்னே சித்திரத்திலிருந்து உருவானனால அவருக்கு சித்திரகுப்தன்னு பேர் வந்துடுச்சுன்னு சிலவர் சொல்கிறான். சித்திரகுப்தன்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மறைந்திருக்கக்கூடிய, ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு உருவம், இல்லைன்னா படம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இப்படி ஒரு புராண கதை இருக்கு. இது இல்லாம காமதேனுவினுடைய வயிற்றிலிருந்து இந்த சித்திரகுப்தன் வந்ததாகவும் கூறப்படுது. அதனால இவருக்கு பசுமாட்டினுடைய பால், தயிர், நெய், அதுல பண்ணக்கூடிய அபிஷேகங்கள், நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணக்கூடாது. எருமை பால், எருமை தயிர், அதிலிருந்து வரக்கூடிய நெய்யை வச்சுதான் நிவேத்தியனம் பண்ணணும், அபிஷேகமும் பண்ணணும்னு சொல்லப்படுறது. சரியா? இது இல்லாம அவருடைய கதை சுருக்கமாக சொல்லப்படுறோம். ஆக்சுவலா யமதர்மராஜா எல்லாருடைய பாவ புண்ணிய கணக்குகளையும் ஆரம்பத்தில் எழுதிட்டு இருந்தாராம். பார்த்து அவருக்கும் போர் அடிச்சு போச்சு. நான் ஒருத்தனே இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இப்போ இந்த காலத்தில் குழந்தைகள் கஷ்டப்படுற மாதிரி இந்த புக்கு அந்த புக்கான்னு பார்த்துட்டு அதுகள் பாவம் இப்படி சுமந்துட்டு போகிறதுக்குள்ளே படாத பாடுபடுறது. அந்த மாதிரி அவரும் இந்த மூட்டையாக புக்கை வச்சு நான் எப்படி எழுதுறது, இத்தனை வேற ஒரே ஆளாக அந்த சமாளிக்க முடியலன்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டார். நேர போய் சிவபெருமான்கிட்ட சொன்னேன்னு சிவன் பார்வதி 2 பேரும் கூப்பிட வர பிரம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வரார். இந்த மாதிரி இவருக்கு தனியாக ஒரு ஆளை பார்க்க முடியல, இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாத்திரம் கொடுங்கோளேன் அப்படின்னு கேட்டாலும் பிரம்மா என்ன பண்ணாராம், யமதர்மனுடைய அப்பா இருக்கார் இல்லையா சூரியன், அவரை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்குறா யமதர்மன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. கொஞ்சம் பொறு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சஞ்சாரியாச்சே, லோக சஞ்சாரி சூரியன். நேராக சுற்றின்னு வரும்போது பார்த்தாராம், அடடா ஒரு வானவில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வண்ணத்தையும் குழப்பி ஒரு பொண்ணாக உருமாற்றினாராம். அதற்கு பேர் நீனாதேவின்னு பேரும். அவளோட வாழ்ந்து அதற்கு ஒரு குழந்தை பிறக்கிறதாம். சித்திரம் மாதிரி அழகான குழந்தை, ரொம்ப அழகாக இருந்துதான். அதனுடைய ஒரு கையில் ஏடுகளும் இன்னொரு கையில் எழுத்தாணியும் இருந்துதான். ஆக அந்த குழந்தை பிறந்து வரும்போதே ஞானம், அறிவு, கல்வியில எல்லாம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவர் என்ன பண்ணார், குழந்தைகிட்ட எல்லாத்தையும் கொடுத்தோன்னே அவர் சிவனை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறார். அவர் எங்கே இருந்து தபஸ் பண்ணினார் தெரியுமா? நம்ம காஞ்சிபுரத்தில். அங்கே இருந்து தபஸ் பண்ணினால அவருக்கு கோவில் கூட அங்கே இருக்குது. தபஸ் பண்ணினோன்னே எல்லாவித வேதங்களும் படிச்சுடுறார், எல்லாமே கிடைச்சோன்னே கடைசியில் யோசிக்கிறார், இந்த படைப்பு தொழிலை நம்மளே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அவரே படிக்க ஆரம்பிச்சுட்டார். ஆக பிரம்மாவுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நேர பிரம்மதேவர் போய் சூரிய பகவான்கிட்ட கெஞ்சுறார், அப்பா உன் பையனோட வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னோட வேலைக்கே ஆப்பு வச்சுட்டான், கொஞ்சம் பாரு அப்படின்னோடனே சூரிய பகவான் அவரை கூப்பிட்டு, இங்கே பாரு, உன்னுடைய நான் எப்படி லோகங்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்குறேனோ அதே மாதிரி அவள் பாவ புண்ணியங்களை அந்த ஒளியின் அடிப்படையில் நாள் கணக்கை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் பாவ புண்ணியங்களை நீ கணக்கிட்டு கொடுக்கணும், அந்த வேலையை பண்ணு அப்படின்னோடனே தன்னோட மனைவிகளை எல்லாம் அழைச்சிட்டு யமலோகம் போகிறார். பார்த்துங்க, யமலோகம் போய் அங்கே இருக்கிற பாவ புண்ணியங்கள்லாம் கணக்கு எழுத ஆரம்பிச்சாராம். எந்த விதமான தவறுகளும் இல்லையா. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அவர் புது கணக்கு ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த அன்னைக்கு அவரோட காலை பிடிச்சுன்னா, அப்பா சாமி நான் பண்ண பாவங்களை எல்லாம் போக்கிடுப்பா, புண்ணியங்களை மட்டும் சேர்த்து வைப்பா, நான் எந்த விதமான பிரச்சனையிலையும் மாட்டிக்கப்படாதுன்னு அவரை வேண்டிண்டோமானா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். ஈஸியான வழி இல்லையா? நம்ம 365 நாளில் 364 நாளும் தப்பு பண்ணிட்டு அந்த ஒரு நாளில் அவரோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சிடணும். எப்படியெல்லாம் பகவான் வச்சிருக்கா பாருங்க. அந்த ஒரு நாளில் அவரோட காலை பிடிச்சுங்கன்னு சொல்லியிருக்கா. ஸோ இதை தான் சித்ரா பௌர்ணமியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். புரிஞ்சுதா? இப்போ கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னா முதல் நாள் இரவிலேருந்து, புரியுறதா? முதல் நாள் இரவு 8:45 ஆரம்பிச்சு அடுத்த நாள் ராத்திரி 10:45 முடியறது பௌர்ணமி திதி. அதற்குள்ள நம்ம இந்த பூஜைகள்லாம் முடிக்கணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்த வழிபாடு எப்படி பண்ணுறது இப்போ அடுத்தது தான் பார்க்க போகிறோம். சித்திரகுப்தனோட ஃபோட்டோவோ இல்லை உருவச்சிலையோ இருந்ததுன்னா அதை தெற்கு முகமாக, அதாவது தெற்கு முகம்னா அதை தெற்கு பக்கமாக வைக்கணும். நம்ம தெற்கு பக்கத்தை பார்த்து உட்கார்ற மாதிரி இருக்கும், தெற்கு திசையில் வைக்கணும். அதை வச்சுட்டு நம்ம தெற்கு திசையை பார்த்து நம்ம கும்பிடுற மாதிரி இருக்கும். புரியுறது இல்லையா? அங்கே வச்சுட்டு அதுக்கு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு பூக்களால் எல்லாம் அலங்காரம் பண்ணிடணும். நெய்வேத்தியமாக என்னெல்லாம்னா கலவ சாதம் எல்லாமே பண்ணலாம்.
முக்கியமாக வேப்பம்பூ பச்சடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் பச்சரிசியும் வெல்லமும் கலந்த மாதிரி, அதாவது சக்கரை பொங்கல்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரிடம் மன்னிப்பு கேட்டுடுங்க மறக்காம. வழிபாட்டில் கட்டாயம் ஒரு நோட்டு புத்தகம், பேனா ஒன்றை புதிதாக வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பஞ்சாங்கம் படிக்கிறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அப்புறம் சித்ரா அன்னம் சொல்லி நிறைய பேர் கடற்கரைக்கெல்லாம் போய் உட்காந்து கும்பிட்டுட்டு வருவா. அன்னைக்கு இந்த அன்பு பாசம் இதெல்லாம் பொழிய வைப்பா. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா பார்க்கறதுக்கு. நம்ம ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக கூட அன்னைக்கு அந்த சித்ரா பௌர்ணமி திகழுதுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே நம்ம என்னதான் சிரிச்சுன்னு சொன்னாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லாரையும் பார்க்க போனால் கூட ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு மொபைலை வச்சுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். மனிதர்களை பார்க்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பமே மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக பிக்னிக் போகிற மாதிரி ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்மளுடைய விரதத்தை கைவிடுவோம். அப்படி அன்னைக்கு விரதம் இருந்து பண்ணினா பாவ கணக்குகள்லாம் போய் புண்ணிய கணக்கு ஏறும், நம்மளுடைய பாவங்கள்லாம் கழிஞ்சிடும்னு சொல்கிறான். நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள்லேயே எல்லாமே கழிஞ்சிடுறது. மறக்காமல் இருங்கோ சரியா? சரி, இதில் முக்கியமாக கோவில்கள்லன்னு பார்த்தா கள்ளழகர் ஆற்றலை இறங்கிறது மிக முக்கியமான சம்பவம். அடுத்ததாக முக்கியமாக கன்னியாகுமரியில் சூரியனும் சந்திரன், சூரியன் மறையதும் சந்திரன் வந்து உதிக்கிறதுமா ரொம்ப அழகான காட்சியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம் பிரசித்தி பெற்ற ஒன்று. ஒரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, கோவில் அப்படின்னாலே சிதம்பரம் நடராஜர் கோயிலை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு. அந்த கோவிலில் சித்திரகுப்தருக்கு தனி சந்நிதி இருக்குது. எனக்கு சிறப்பு வழிபாடுகள், தீபாராதனை எல்லாம் நடைபெறும். இப்படி மிக முக்கியமான கோவில்கள் எல்லாம் அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பூஜைகளும் புனஸ்காரங்களும் நடைபெறும். அங்கெல்லாம் போய் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்குவோம். ஆக்சுவலாக இவருடைய பாவக்கணக்குகளை எல்லாம் போக்கிட்டு புண்ணிய கணக்கை சேர்ப்பாருங்கிறத விட செல்வங்களை அள்ளி கொடுப்பவராகவும் இருக்கார் அப்படிங்கிறதா உண்மை. சித்திரகுப்தனை வேண்டினா நம்ம நரகத்துக்கு பதிலாக சொர்க்கத்துக்கே போகலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். ஓகே, எப்படி இருந்தாலும் இறப்புங்கிற ஒரு சம்பவம் நடக்க தான் போகிறது. அப்போ நம்மளுடைய பாவங்கள் கழியறதுக்கான ஒரு நாளாக இதை நம்ம கருதி நல்ல காரியங்களை மட்டுமே அதிகமாக செஞ்சோமானா கண்டிப்பாக நமக்கு நல்லதே வரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். சித்ரா பௌர்ணமி என்று சொல்ல வேண்டிய ஸ்லோகம்: ஓம் கமல வர்ணனே போற்றி, ஓம் சித்திரை உருவே போற்றி, ஓம் பயம் போக்குபவனே போற்றி, ஓம் கால உருவே போற்றி, ஓம் அந்தக நண்பனே போற்றி, ஓம் ஞான உருவே போற்றி, ஓம் கருணாகரனே போற்றி, ஓம் கணக்கனே போற்றி, ஓம் தர்மராஜனே போற்றி, ஓம் தேவலோகவாசனே போற்றி, ஓம் ஆயுள் காரணனே போற்றி, ஓம் மேன்மை தருபவனே போற்றி, ஓம் குழந்தை வடிவினனே போற்றி, ஓம் குளிகன் உருவினனே போற்றி, ஓம் புண்ணிய தோற்றமுடையாய் போற்றி, ஓம் சித்திரகுப்தனே போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை சொல்ல முடியலைனாலும் கேட்கவாவது செய்யுங்கோ, ரொம்ப நல்லது. விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோமானா நமக்கு தீர்க்க ஆயுளும் செல்வமும் செழிப்பும் உண்டாகும் அப்படிங்கிறது நிச்சயம். ஸோ அனைவருக்கும் எல்லா விதமான நலனும் வளனும் வந்து சேர வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான பதிவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.